வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் செஞ்ச இட்லி ஒரு 6 இட்லி மீதி ஆயிடுச்சுங்க. இதை நாம் சூப்பரான மசாலா ஃப்ரைடு இட்லியாக செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். இது செய்யறதுக்காக இந்த இட்லியை நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் உதுத்தியும் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா மசாலா அதில் இறங்காது. முதல்ல இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்காக 4 வரமிளகாயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு, சின்னதாக 2 தக்காளி, இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இட்லியை மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. அதே மாதிரி தக்காளியும் வரமிளகாயும் விழுதாக அரைச்சி வச்சாச்சு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன சதுர வடிவத்தில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. க்ரன்ச்சியாக கடித்து சாப்பிட்ற பதத்தில் இருக்கணுங்க. இதில் ஒரு குடமிளகாயை அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணாலும் இட்லியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குடமிளகா எப்போவுமே க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்குங்க. வெங்காயத்துக்கு மிளகாய் கலவை உப்பு போட்டுக்கலாம். இதில் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் சரியாக வரும். பாருங்க, வெங்காயமும் குடமிளகாயும் அரைவேக்காடு தான். க்ரன்ச்சியாக இருக்கும்போதே இதை எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அதை எடுத்தாச்சுங்க. இதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த இட்லியை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும்னு நினைக்கிறவங்க இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் அந்த மாதிரி செய்யலை. இட்லியில் உப்பு பத்தாதுங்க இந்த மாதிரி செய்யும்போது. அதனால் இட்லி கலவை மேலே லேசாக உப்பு தூவிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் பத்தலைன்னா இதுக்கு மேலேயே எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். மேலே பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சமாக பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு இது சேர்த்துக்கலாங்க. இது பொரிஞ்சதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு, தக்காளி, வெங்காயம், அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு மட்டும் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து போட்டால் மிக்ஸ் ஆகாதுங்க. அதனால் அதுக்கு தனித்தனியாக அளவளவாக போட்டிருக்கோம். இப்போ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துறேங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம வதக்கி வச்சுக்கோம் இல்லைங்களா, குடமிளகாயும் வெங்காயமும் அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிளறிட்டு மேலே இட்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா உடச்சி விடாமல் கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவோட டேஸ்ட்டு இட்லியில் இறங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இட்லியே வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட எனக்கு இட்லி தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து கொடுத்தாச்சு. மேலே மல்லித்தழை தூவிக்கலாம். சூப்பரான சுவையில் ஃப்ரைடு மசாலா இட்லி தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இட்லிங்க. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.